ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் ஆலயத்தின் தேர்வீதி உலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர்கள் பங்கேற்று தேர்வீதி உலா நிகழ்ச்சியை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பரப வருடம் வைகாசி 16ஆம் நாளை முன்னிட்டு விஷாக தேர்வீதி உலா திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 21ஆம் தேதி பிரம்மோற்சவ பூர்வ பூஜையுடன் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சி இன்று 9ஆம் நாளாக யாக கலச பூஜை, உற்சவ மூர்த்தி அபிஷேகம், விசேஷ அலங்காரம், குஹாஸ்திர தேவர் புறப்பாடு, நவசந்தி பூஜை, உற்சவ ஷோடச உபாசர பூஜை, யாகரக்ஷை சமர்ப்பித்தல் நடைபெற்று ரதோரோகானம் புறப்பாடு திருவீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்தியராஜ் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கே தென்னரசு ஆகியோர் ஆலயத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து பின்னர் தேர் திருவிழாவை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தியுடன் அரோகரா அரோகரா என கோஷங்களை எழுப்பி தேர் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேர் திருவிழா காரணமாக ஏராளமான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், மருத்துவ குழுவினர் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணியில் ஈடுபட்டிருந்தனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் செந்தில்குமார். நன்றி.